ஹாய் காய்ஸ், நான் தான் வெல்டர் சக்தி. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஹோட்டல் தான் வேலை செஞ்சுருக்கோம். ஸோ வெயில் அடிக்கிறதுனால நான் பேக் கேமராவில் போட்டு காமிக்கிறேன். ஸோ இது டோட்டலாக எத்தனை சதுரம் வருது, ஸோ இந்த பில்டிங் எந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் அப்படின்றது A to Z நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வெல்டிங் சம்மந்தமான டிப்ஸு இல்லை ஒரு நீங்கள் ஒரு ரூம்போ இல்லை செட்டோ போடுறீங்க அப்படின்னா என்ன சைஸ் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்ற செலவு எல்லாமே நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு எந்த மாதிரி பைப் யூஸ் பண்ணலாம், இப்போ 10க்கு 10னா அதுக்கான பைப் யூஸ் பண்ணாவே போதும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா 10க்கு 10 சைஸ் ரூமுக்கு நிறைய பெரிய பைப்பை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது 2க்கு 2 பைப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ அது போட்டாவே போதும். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2க்கு 2 பைப் போடுறதால 2க்கு 4 2க்கு 3 ஸோ அந்த மாதிரி பைப் போடுறப்ப நம்மளுக்கு இன்னும் காஸ்ட் அதிகமாகும். ஸோ ரொம்ப காஸ்ட் கம்மியாகணும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ எந்த மாதிரி நம்ம பண்ணால் ரொம்ப காஸ்ட் கம்மியாகும், ஸோ எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் கம்மியாகும், ஸோ எந்த மாதிரி மெட்டீரியல்லாம் எடுக்கலாம் அப்படின்ற A to Z டிப்ஸு நம்ம இந்த சேனலில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தான் வெல்டர் சக்தி. தேங்க்யூ. ஹே கைஸ், இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டலு. இதோட சைஸு 56க்கு 80 நீட்டு. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா 80 அடி நீட்டு. இப்படி ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா 56 அடி. ஸோ அரவுண்டு பார்த்திங்கன்னா ஹைட்டு 12 அடி. மேலே ட்ரெஸ்ஸுக்கு மேலே நம்ம 4 அடி வாட்டம் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றத அப்படியே பாருங்கள். ஸோ இதுதான் ட்ரெஸ்ஸு. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் நம்ம பைப் கொடுத்துருக்குறோம். எல்லா ட்ரெஸ்ஸுமே பைப் மேலே தான் உட்காந்துருக்கு. ஸோ இது ஒரு ஹோட்டல். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பாதி போட்டோம். இதில் ஆல்ரெடி போட்டிருந்தாங்க. இந்த முன்னாடி மட்டும் ஒரு 20க்கு 60 போட்டிருந்தாங்க. ஸோ வாசுபடி இது நல்லா இல்லை அப்படின்றதுனால இது எடுத்துட்டாங்க. ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா நம்ம இது வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி பால் சீலிங், இந்த பால் சீலிங் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. ஸோ அப்படியே கழட்டுங்க, ஃபால் சீலிங் எதுக்காமல் அப்படின்னாங்க. நாம்ளும் 90% கழட்டினோம். மழை வந்துட்டதுனால அந்த சீட்டு கம்புக்குள்ளே உள்ள தண்ணி வந்துட்டதுனால ஃபால் சீலிங் எல்லாமே கழட்ட வேண்டியதாச்சு. ஸோ எதுவும் பெருசாக டேமேஜ் எதுவும் பண்ணலை. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ ஆல்ரெடி இது தெற்கு இப்போ இருக்கிறது வடக்கு. ஆல்ரெடி மேற்கும் கிழக்கும் போட்டிருந்தாங்க. நல்ல